த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே இந்த சங்கீத தியான வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சற்று நேர சிந்தனைக்காக சங்கீதம் 34வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வேத பகுதியிலே தாவீது நாவை குறித்தும் உதடுகளை குறித்தும் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவிலே பொல்லாப்பு வரக்கூடாது என்றும் உதடுகளினால் கபட்டு வசனிப்பு வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று தாவீது இந்த சங்கீதத்தை வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது. அதில் சிறு அவயவங்களிலே மிக முக்கியமான அவயவம்தான் நம்முடைய நாவும் உதடும். ஆனால் இது சிறிய அவயவமாய் இருந்தாலும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அவயவமாய் காணப்படுகிறது என்பதை நாம் யாவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாயினால், இந்த உதடும் நாவும் சேர்ந்ததுதான் வாய். இந்த வாயினால் அநேகருடைய வாழ்க்கையை நாம் தூக்கி நிறுத்தவும் முடியும், அநேகருடைய வாழ்க்கையை நாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணவும் முடியும் என்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இதை அறிந்த தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நாவிலிருந்து பொல்லாப்பும் உதடுகளிலிருந்து கபட்டு வசனிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்முடைய நாவினால் பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுவதும், சண்டையிடுவது, சாபமிடுவது, கோபத்தினால் மனம் பதறி பேசுவது, பழி சொல்லுதல், தீய வார்த்தைகளாகிய கெட்ட வார்த்தைகள் நம் வாயினால் பேசுவது, மற்ற பிறரை ஏமாற்றும் வண்ணமாய் பேசுவது, நடிப்பான வார்த்தை, இருதயத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுவது, இரட்டை வார்த்தை பேசுவது, டபுள் மீனிங்ல பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிற காரியத்தை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று தாவீது வலியுறுத்துகிறார். இவைகளை தான் பொல்லாப்பு என்றும் கபட்டு வசனிப்பு என்று சொல்லப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இப்படியெல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதிகளும், கர்த்தரை பாடுகிற பாடல்களும், உன்னதமானவரை உயர்த்துகிற வார்த்தைகளும் தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, பேசுவதற்கு நிதானித்து யோசித்து பேச வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தை பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே தவிர அது சாபமாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் உடையவர்கள் உண்மையின் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர கபடான வார்த்தைகளை பேசக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது அவர் எல்லாரிடத்திலும் அன்பாய் பேசினதையும் கனிவாய் பேசினதும், அவருடைய பேச்சிலே தாழ்மை இருந்ததையும், அவருடைய பேச்சினால் அநேகருடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய வாயினால் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல மருந்தாக காணப்படுகிறது. அவருடைய வாயின் வார்த்தைகளினால் அநேகருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாமும் நம்முடைய உதடுகளினால், நம்முடைய நாவினால் நாம் பேசுகிற வார்த்தை மற்றடைய காயத்தை ஆற்றக்கூடியவைகளாய் இருக்க வேண்டும். நம்ம தரையில எதை வேணாலும் போட்டுட்டு அதை எடுத்துடலாம், ஆனா வார்த்தையை மட்டும் வெளியில விட்டுட்டோம்னா அதை மறுபடியும் எடுக்க முடியாது. ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பேசுகிற வார்த்தை மிகவும் யோசித்து தாழ்மையுள்ள வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய செயல்களை மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தைகளை கூட கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால் தான் சாலமோன் ஞானி இப்படியாக சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று
ஞானி இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். என்னை கொட்டி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மெதுவான பிரதி உத்தரம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை வரும். ஒருவேளை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ஆள் சத்தத்தை உயர்த்தி கோபத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிராய் சண்டை போட நிற்கிறவர்கள் தனிந்து அமைதியாய் நாம் போய்விட்டு விட்டோம் என்றால் அந்த பிரச்சனை பெருசாகாது. அதை தவிர்த்து நம்ம இன்னும் அதிகமாய் அவங்க பேச பேச நம்ம இன்னும் கூட 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 சண்டைக்கு எதிர்த்து பேசிகிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர அது தனிந்து போகாது. அந்த பிரச்சனை பெருசாக பெருசாக நம்ம ஏட்டிக்கு போட்டி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாமல் மனம் பதறி சில வார்த்தைகளை நாம் விட வேண்டிய சூழ்நிலைக்குள்ள ஆக்கப்படுகிறோம். அதனால்தான் சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்லுகிறார், மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். கோபமா இருக்கிற ஒருத்தரை கூட நம்முடைய கனிவான பதில் அவருடைய கோபத்தை அடக்கும் என்று சொல்லுகிறார். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பேசுகிற வார்த்தை ஒரு வேளை சண்டைக்கு காரணமாய் நாம கூட காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் நாம் யோசித்து தனிவாக பொறுமையாக கனிவாக நாம் பேசுவோம் என்றால் அந்த பிரச்சனை பெரிதாகாத வண்ணத்தில் அது சுமூகமாய் மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இதனால்தான் நம்முடைய நாவையும் நம் உதடையும் காத்து கொள்ள வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில் யாருடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. எல்லாருடைய குடும்பத்திலையும் சண்டைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சச்சரவு உண்டு. ஆனால் நாம் ஞானமாய் பேச கற்றுக்கொள்வோமானால் அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் நாம் பேசுகிற வார்த்தை அந்த சண்டையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட பிரயோஜனமுள்ளதான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் பவுல் மூலமாய் நமக்கு வலியுறுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த இடத்துல இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து ஞானமாய் நாம் யோசித்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சுயமாய் அநேக நேரத்தில் நாம் சுயமாய் பேசுவதனால்தான் அந்த வார்த்தை மற்றொரு இருதயத்தை காயப்படுத்துகிறது. அந்த வார்த்தையினால் சண்டையும் பிரச்சனையும் அதிகரிப்பதற்கு காரணமே நாம் யோசிக்காமல் நாம் சொந்தமாய் பேசுவதனால் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய நாவையும் நம்முடைய உதடுகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஞானமாய் பேசுவோமானால் கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் எழுந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என் உதடுகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன், என் நாவை உம்முடைய கரத்தில் தருகிறேன், என் நடக்கையை உம்முடைய கரத்தில் தருகிறேன், என் சிந்தையை உம்முடைய கரத்தில் தருகிறேன். இன்று நான் அல்ல, நீர் என்னை நடத்துங்கப்பா, நீர் என்னோடு இருந்து பேசுங்க, நீர் என்னோடு இருந்து ஒவ்வொரு காரியங்களை நடப்பீங்க என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் நாவோடு இருந்து நம்முடைய உதடுகளோடு இருந்து கர்த்தர் பேசுவார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாங்கள் ஊழியத்திற்கு கடந்து போகும்பொழுது சகோதரிகளாய் சேர்ந்து ஜெபிக்கிற மிக முக்கியமான ஜெபம், ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரோடும் எங்களுடைய சுய வார்த்தைகள் ஒன்று வரக்கூடாது. தேவரீர் நீர் எங்கள் நாவோடு இருந்து அவர்களோடு இடைப்படுங்க. பேசுகிற வார்த்தையினுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அவருடைய இருதயத்தின் கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டும், அன்பின் சுவிசேஷத்தின் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து போவது உண்டு. ஆகையினால் அப்படி நாங்கள் போகும்பொழுது கர்த்தர் அங்கே கிரியை நடப்பிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்கள் உதடுகளையும் நாவையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர்
கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னுமாக வேதாகமத்திலே நாவை காத்து கொண்டதனால் நன்மை பெற்றவர்களை குறித்தும் நாவை காக்காததினால் அதனால் வருகிற சாபத்தை பெற்றவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு சிலரை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து போக நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அன்னாள் தேவனுடைய ஆலயத்திலே விட்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏலியின் பாதத்தில் இருந்து கர்த்தருக்காக பணிவிடை செய்த சாமுவேலை கர்த்தர் ஒரு முறை அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அவர் ஊழியக்காரர் தான் கூப்பிடுகிறார் என்று ஏலியின் இடத்தில் போய் கேட்கிறார், ஐயா நீர் என்னை அழைத்தீர்களா என்று. அப்பொழுது ஏலி ஒரு முறை சொன்னார், 2 முறை சொன்னார், நான் இல்லப்பா அப்படின்னு. 3வது முறை ஏலி நினைத்தார், ஒருவேளை சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டிருக்கலாம் என்று நினைத்து, நீ அடுத்த முறை உனக்கு அந்த சத்தம் கேட்கும்போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அது போலவே சாமுவேல் கர்த்தர் கூப்பிடும் பொழுது 3ஆம் முறை கர்த்தர் கூப்பிடும் பொழுது, கர்த்தாவே சொல்லும் உமது அடியேன் கேட்கிறேன் என்று தாழ்மையாக பேசுகிற அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. பேச்சில் ஒரு தாழ்மை. அவர் கூப்பிடும் பொழுது நல்ல ஒரு முதிர் வயது உள்ளவரோ நல்ல டேலண்ட் உள்ளவரோ அப்படி கிடையாது. ஒரு சின்ன வயது சாமுவேல், சின்ன வயது, ஒரு இளம் பருவத்தில் கர்த்தர் கூப்பிடுகிறார். தூக்கத்தில் ஏன்ப்பா இப்படி என்னை கூப்பிட்ற, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் கூப்பிட்டீங்கன்னா அலட்சியமா சும்மா இருமா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இளம் பருவத்தில் சாமுவேல் தன்னை அர்ப்பணிக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. அவருடைய வார்த்தையில் கனிவு. அதை கர்த்தர் கூப்பிடும் பொழுதே கனிவாய் தன்னை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அவருடைய கனிவான வார்த்தை பாருங்க. இதனால் கர்த்தர் அவருடைய கனிவை பார்த்து, அவருடைய உண்மை உள்ள வாழ்க்கையை பார்த்து, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து சாமுவேலை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் தீர்க்கதரிசியாய் இருந்த பொழுது ஒருபோதுமே அவருடைய சொல்லிலே, அவருடைய வார்த்தையிலே தீங்கான காரியத்தை அவர் பேசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழவில்லை என்று வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவப்பிள்ளைகளை, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சாமுவேல் சொல்லுவார். ஒரு வார்த்தையும் அவர் மறைத்ததில்லை. யார் ராஜா என்றும் பார்க்கவில்லை, மந்திரி என்று பார்க்கவில்லை. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றில்லை. கர்த்தர் சொன்னதை யாரிடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அப்படியே மறைக்காமல் சொல்லுகிறவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆகையினால் தான் அவர் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் காலம் முழுவதும் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். அவர் தீர்க்கதரிசியாய் மாத்திரமல்ல, நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாகவும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர் காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையில இப்படிப்பட்ட சுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தமான வார்த்தைகள் நாம் பேசுகிறோமா? கனிவான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? அன்று இளம் வயதிலிருந்த அந்த சாமுவேலே கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி பேசினார். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது நடுத்தரப்பட்டதான வயதுள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வார்த்தையில் அப்படிப்பட்ட கனிவு வெளிப்படுகிறதா? அப்படிப்பட்டதான பரிசுத்தமான வார்த்தை வெளிப்படுகிறதா? அப்படி இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இப்பொழுதே இந்த நொடியிலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்கள் நாவை, உங்கள் உதடுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், கர்த்தர் உண்மையாகவே நம்மை கொண்டு அநேகரை தேற்றுவதற்கும் அநேகரை பலப்படுத்துவதற்கும் கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்கூல் படிக்கிற 2 மாணவர்கள், அதில் ஒரு மாணவன் ரொம்ப கனிவாய் பேசுகிறவன், 2வது மாணவன் எல்லாரையும் கேலி கிண்டல் செய்கிறவன். இதை ரொம்ப நாளாக அந்த ஆசிரியர், அந்த கிளாஸுடைய ஆசிரியர் அதை வாட்ச் பண்ணி கொண்டே இருந்தாங்க, கவனித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒரு நோட்டு புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னாங்க. 2 பேரும் நோட்டு கொண்டு போனாங்க. அந்த நோட்டில் இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிக்க சொன்னாங்க ஆசிரியர். உடனே அந்த பிள்ளைங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு, டீச்சர் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிழிச்ச பேப்பரெல்லாம் இருந்த மாதிரியே ஒட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிள்ளைங்க சொன்னாங்க, டீச்சர் கிழிக்கிறது ஈஸி, ஒட்டுறது ரொம்ப கஷ்டம், எப்படி இருந்த மாதிரியே நாங்கள் ஒட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டீச்சர் சொன்னாங்க, இதே மாதிரி தான் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும்
உங்கள் வார்த்தையிலே ஞானமாய் பேச வேண்டும். அந்த எல்லாரையும் கிண்டல் பண்ணுற அந்த பையனை தட்டி கொடுத்து சொன்னார்களாம், இந்த மாதிரி தான்ப்பா நீ நிறைய பேரை கிண்டல் பண்ணி அநேக பிள்ளைங்க கவலைப்பட்டு அநேக பெண் பிள்ளைங்க என்னிடத்தில் வந்து சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த பையன் எப்போ பாரு எங்களை கிண்டல் பண்ணுறான், அவன் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு கடினமாக இருக்குது, மனசுக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பேப்பரை கிழிச்சிட்டு மீண்டும் இருப்பது போலவே உன்னால் ஒட்ட முடியாதோ அதுபோல் நீ பேசுகிற வார்த்தை நீ பேசி விடுகிறாய். ஆனால் பேசப்பட்ட வார்த்தையினால் காயப்பட்ட இருதயத்தை திரும்ப ஒட்ட முடியாது. ஆகையினால இனிமே நீ யாரிடத்தில் பேச வேண்டும் என்றாலும் கேலி கிண்டலாக அல்ல, பயபக்தியோடு பேசு, கனிவாய் பேசு என்று அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார்களாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், உண்மை சம்பவம் தான். ஆனாலும் எதையுமே உடைத்து விட்டா கிழிச்சு விட்டா இருப்பது போலவே திரும்பவும் செய்வது மிகவும் கடினம். அதுபோல நம்மை குறித்து அநேகருக்கு ஒரு மரியாதை இருக்கும், நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அவ்வப்போது நம்ம ஏதாவது மனம் பதறி தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோன்னா நம்மள இருக்கிறதான அந்த நல்ல பண்புகள், நல்லவர்கள் என்று சொல்லுகிற அந்த பட்டியலிருந்தே நம்ம வெளியே வந்துடும். ஒரு வார்த்தை போதும் நம்ம கெட்டவங்களா மாற்றுறதுக்கு. ஆகையினால நாம் பேசுகிற வார்த்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாவை காக்காதனால் தீமையை அனுபவித்த ஒருவரை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மோசேயின் சகோதரி மிரியாமை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இந்த மிரியாம் மோசேக்கு அக்காவா இருக்காங்க. ஆனால் அவங்க மோசேயின் ஊழிய பாதையிலே மோசையோடு கூட வருகிறாங்க, கடந்து போகிறாங்க. ஆனால் அவங்க போய்கொண்டே இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போய்கொண்டே இருக்கும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசே எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்து கொள்கிறார். எத்தியோப்பியா ஸ்திரீகள் மிகவும் கருப்பாக இருக்கிறவங்க, கருப்பு இனத்தார். அதனால இந்த மிரியாமுக்கு அவங்கள பிடிக்கல. ஏன் ஒரு ஊழியக்காராக இருக்கிறாரு, நல்ல பெண்கள், யூத மக்கள்லேயே நல்ல அழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நீ ஏன்பா இந்த கருப்பு பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, அவங்க சகோதரன் ஆரோனையும் கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு தவறாக முறுமுறுத்து பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரராய் மோசே இருப்பதனால தன்னுடைய சகோதரி மிரியாம் ஊழியக்காருக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசின காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போனது. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் யாரை குறித்து பேசினாலும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த மிரியாம் தன்னுடைய சகோதரனை குறித்து பேசினதால் அவர் பேசின காரியத்தை கர்த்தர் கவனித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கவனித்தது மாத்திரம் அல்லாமல் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசினதுனால மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். மோசே கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு விரோதமாய் சொந்த சகோதரி தான் சும்மா பேசிட்டாங்க. நம்ம நினைப்போம் நம்ம யாரை குறித்தாவது ஏதாவது பேசிட்டா அதை அசால்ட்டாக எடுத்துடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். தம்பி ஒரு கருப்பு பொண்ணை கட்டிடுறான், என்னடா ஒரு கருப்பியை கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம நார்மலாக பேசிடுறோம் இல்லைங்களா? ஆனால் அதே சம்பவம் தான் அங்கே நடந்திருக்கு. அந்த மிரியாம் பேசுறது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் உண்மையாக இருப்போமானால் நம்மை குறித்து வேறு ஒருவர் பேசினாலும் கர்த்தர் அது பிரியப்பட மாட்டார். நாம் வேறு ஒருவரை பேசினாலும் கர்த்தர் நம்மை குறித்து பிரியப்பட மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையினால் நம்முடைய நாவை குறித்து, நம் உதடுகளை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. குஷ்டரோகியா இருக்கும் பொழுது அந்த மிரியாம் அதை உணர்ந்து கொள்ளுகிறார். அடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாங்க. அதுபோல புதிய ஏற்பாட்டில் பேதுருவை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசுக்கு பின்பதாக போன சீஷனாகிய பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை குறித்து இயேசு சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு சொன்னார். அப்போ பேதுரு சொன்னாரு, என் தலையே போனாலும் நான் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன். அப்படியே தன்னுடைய சொந்த பலத்துல சொல்றாரு, சொந்த முயற்சியில சொல்றாரு. நம்ம கூட பல முறை சொந்த முயற்சியில ஒரு தீர்மானங்கள் எடுப்போம். என்னால முடியும், என்னால செய்ய முடியும், என்னால பேச முடியும், என்னால நடத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அதுபோல்தான் பேதுருவும் சொல்றாரு, தலையே போனாலும் நான் அப்படி செய்யவே மாட்டேன். ஆனா சூழ்நிலை வந்த பொழுது நான் மரித்து விடுவேனோ அல்லது என்னையும் பிடித்து சிறையில் போட்டு விடுவார்களோ என்று பயந்து பேதுரு 3 முறை
இயேசு கிறிஸ்து யாருன்னே எனக்கு தெரியாது என்று மறுதளித்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் அப்படி பேசிட்டு வந்து அவருக்கு நிம்மதியே இல்லை. கலங்கி கொண்டே இருக்கிறார். ஐயோ, என் குருவை நான் மறுதளித்து விட்டேனே, என் குருவை தெரியாது என்று நான் பேசிவிட்டேனே என்று சொல்லி, மனம் பதறி சொல்லிவிட்டேனே என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுகிறார். மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, தெரியாமல் என் வாழ்க்கையில் நடந்து விட்டது, மனம் பதறி நான் பேசிவிட்டேன், தயவாய் எனக்கு இறங்குங்க, என்னை மன்னிங்க என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திலே பேதுரு தன்னை அர்ப்பணித்தார். அப்பொழுது என் தேவன் அவரை மன்னித்து மறுபடியும் ஊழியத்திலே அவர் உயர்த்துவதை நாம் பார்க்க முடியும். அப்படி தன்னை ஒப்பு கொடுத்ததனால்தான் அவர் பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார். அநேக சபைகளை கட்டி எழுப்பினார். அநேக தேசங்களுக்கு சென்று கர்த்தரை அறிவித்து அற்புதங்களை அடையாளங்களை செய்த பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரிடத்திலேயாவது மனம் பதறி அல்லது கோபத்தினால சண்டையின் மூலமாக யாருடைய இருதயத்தாவது நீங்கள் காயப்படுத்தி இருப்பீர்களானால் இன்று அவர்களிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நாம் குறைஞ்சு போக போறது இல்லை. பேதுரு தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்டார். கர்த்தர் அவர் பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார் அல்லவா? அப்படிப்பட்ட பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். நீங்கள் ஒரு விடத்துல ஒருவேளை அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம், அல்லது நீங்கள் பேசின ஒருவர் காயப்படுத்தின ஒருவர் ஏழையாக இருக்கலாம், ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கலாம். பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரிடத்துல இன்றைக்கே போய் இப்பொழுதே போய் மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாமல் பேசிவிட்டேன். ஒருவேளை அது மாதங்கள் ஆயிருக்கலாம், இல்லை பல வருடங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் உங்கள் மனதை விட்டு அது போகாமல் இருக்குமானால் இன்றைக்கு போய் அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் உங்களை பேசி காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னிங்க என்று சொல்லுங்க. இதனால் நீங்கள் தாழ்ந்து போவதில்லை, இதனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய உதடுகளினால் நாம் பேசுகிற வார்த்தை, நம் நாவினால் நாம் பேசுகிற வார்த்தை மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். என் தேவன் பிரியப்படுகிற வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இன்றைக்கே நீங்கள் போய் மன்னிப்பு கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் மன்னிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் மன்னிப்பு கேட்பது மூலமாய் என் தேவனுடைய அன்பிலே, என் தேவனுடைய பூரணப்பட்ட நிலைக்குள்ளே ஒரு ஸ்டெப் நீங்க மேலே வரீங்க என்பதை மறந்துடாதீங்க. மன்னிப்பு கேட்டு யாவரிடத்திலும் சமாதானமாய் வாழ்கிற உங்களை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா அரண்மனையிலே வேலைக்காரராய் பணிபுரிந்த ஒரு வேலைக்காரர் ராஜாவின் இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கை பார்த்துட்டு அங்கிருந்த வேலைக்காரர்கள் எல்லாரிடத்திலும் போய் அதை சொன்னாராம். ஆனால் மிஸ்டேக் ராஜாவின் இடத்துல இல்லை, புரிந்து கொண்ட அந்த வேலைக்காரன் தவறாய் புரிந்து கொண்டார். ஆகையினால எல்லாரிடத்திலும் போய் ராஜா இப்படி செஞ்சுட்டார், ராஜா இப்படி செஞ்சுட்டார், ராஜா இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரிடத்திலும் போய் தூற்றிட்டு இருந்தான். இது அப்படியே சுற்றி 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 அரண்மனைக்குள்ள இருக்கிற எல்லா வேலைக்காரர்களையும் சுற்றி சுற்றி திரும்ப ராஜாவின் இடத்திலே வந்தது. ராஜா இதற்கு காரணம் யார் என்று விசாரித்த பொழுது இந்த மெயின் வேலைக்காரன் மாட்டிக்கொண்டார். அப்பொழுது ராஜா அந்த வேலைக்காரனை அழைத்து அவரை தண்டிக்கவில்லை, மாறாக அவருக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சம்பவத்தை செய்தார். என்னவென்றால், ராஜா அவர் படுக்கையில் யூஸ் பண்ணுற 2 தலகாணியை கொண்டு போயிட்டு இது வாஷ் பண்ண வேண்டும், ஆகையினால இதில் இருக்க பஞ்செல்லாம் கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு வா, காய வை அப்படின்னு சொன்னார். போய் ராஜா சொன்ன மாதிரியே அந்த வேலைக்காரனும் தலகாணியில் இருக்கிற பஞ்செல்லாம் வெளியில் கொட்டிட்டு உள்ளே வந்தார். வந்த உடனே சொன்னார், ராஜா நான் கொட்டிட்டேன் அப்படின்னு. ராஜா சொன்னாராம், நீ கொட்டின பஞ்சை திரும்பவும் தலகாணி உரைக்குள்ளே போட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாராம். இப்போ தானே ஐயா கொட்டினேன், நீ போயிட்டு நான் சொன்னதை செய்யின்னு சொன்னார். வெளியில் போய் பார்த்தா பாதி பஞ்சம் காற்று அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ ராஜா கிட்ட திரும்பவும் வராரு. ராஜாவே, நான் பஞ்செல்லாம் வெளியில் கொட்டினேன், அதெல்லாம் பறந்து போயிடுச்சு, எப்படி நான் அதை திரும்ப எடுக்கிறது, திரும்ப எப்படி தலகாணிக்குள்ளே போடுறது அப்படின்னு சொன்னாங்களாம். இது பஞ்சுக்காக நான் சொல்ல வரலப்பா, உன்னை புரிந்து கொள்வதற்காக இந்த சம்பவத்தை நான் செய்ய சொன்னேன். பறந்து போன பஞ்சை மறுபடியும் உன்னால் கொண்டு வர முடியாதுல்ல. இதை போலதான் நீர் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமானது. நீர் ஒருவரை குறித்து நன்மையான காரியங்களை சொன்னாலும் சரி, தீங்கான காரியங்களை சொன்னாலும் சரி, அது பலரிடத்துல பரிமாறி வேறு இடத்துல போய்விட்டா அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவரை குறித்து தீங்காய் ஒரு இடத்துல பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஒரு இடத்துல தீங்கான காரியத்தை நீங்க பார்ப்பீர்களானால் அவர்களிடத்துல சொல்லுங்க, இது கர்த்தருக்கு விரோதமானது, வேதத்துக்கு புறம்பானது, இப்படி செய்யாத சகோதரரே, இப்படி செய்யாதீங்க சகோதரியே, இப்படி செய்யாதீங்க அம்மா, இப்படி செய்யாத மனைவி அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களோ, உங்க அயல் வீட்டாருக்காரர்களோ, இல்லை உங்க நண்பர்களோ அவர்களிடத்திலே சொல்லுங்க. அவளை குறித்து வேறு இடத்துல போய் தூற்றி தெரியாதீங்க. அதற்கு நம்முடைய நாவுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. நியாயாதிபதி நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு குணங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் பிறரை குறித்து 4 இடத்துல போய் தூற்றி தெரிவது, யார் இடத்துலயாவது போய் சொல்லுவது, நீங்க ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தர் அப்படி 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 அப்படியே எல்லா இடமும் பரவிடும். ஆனால் இவருக்குள்ள இருக்கிற உண்மையும் உத்தமம் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, குறைய உள்ள சொல்லுங்க, நிறைய வெளியே சொல்லுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவரை குறித்து குறையை பார்த்தீர்களானால் அவர்களிடத்தில் சொல்ல முடியாவிட்டாலும், நான் பார்த்த அந்த சகோதரருக்குள்ளே இப்படி ஒரு குணம் இருக்கிறது, சகோதரிக்குள்ளே இப்படி ஒரு குணம் இருக்கிறது, கர்த்தாவே அந்த சகோதரிக்கு அதிலிருந்து விடுதலை தாங்க, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுங்க என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. மற்றவர்கிட்ட சொல்றதுனால அவங்க வாழ்க்கை மாற போறதில்லை, மற்றவங்களை சொல்றதுனால உங்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் உண்டாக போறதில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பினா கர்த்தர் அந்த சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவளை ரட்சிப்பதற்கும் அவளை விடுதலையாக்குவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராய் மாறிவிடுவீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாவை குறித்தும் உதடுகளின் வார்த்தை குறித்தும் நல்ல ஒரு உதாரணத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவின் வார்த்தையினால் ஒருவரை விடுதலையாக்கவும் முடியும், ஒருவரை அழிக்கவும் முடியும். நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒருவருக்கும் நாம் ஒருபோதும் தீங்கு நினைக்க கூடாது என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே இந்த சங்கீத பகுதி 34ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, நாங்களும் எங்கள் நாவையும் எங்கள் உதடுகளையும் பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பு நேசரே, எங்கள் வார்த்தைகள் மற்றடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாகவும் மற்றடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றக்கூடியவைகளாய் காணப்படும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சுய சிந்தையினாலோ சுய முயற்சினாலோ மனம் பதறி மற்றடைய இருதயத்தை காயப்படுத்தாதபடிக்கு, எங்கள் வார்த்தையினால் மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் கரத்திலே எங்கள் நாவையும் எங்கள் உதடுகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நாவோடு இருந்து கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற என்று வேதம் சொன்னது போல கர்த்தாவே, அப்பா, நாங்கள் மற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாக, மற்றவர்கள் உயிர்ப்பிக்க வண்ணமாக, மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும் வண்ணமாக, மற்றவர்கள் ஆற்றப்படும்படியாய் தேற்றப்படும்படியாக பேசத்தக்க வண்ணமாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நாவை காத்துக்கொள்ள கர்த்தர் நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் சொந்த பலத்தினாலோ எங்கள் சொந்த முயற்சினாலோ எங்கள் நாவையும் உதடையும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவர் நீர் எங்களுக்கு பலன் தந்து கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படியாக உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் நீர் பேசினது போல நாங்கள் பேசத்தக்க வண்ணமாக, அப்பா, நீர் விரும்புகிறபடி நாங்கள் பேசத்தக்க வண்ணமாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக உம்முடைய ஆளுகையின் கரத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.